யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஏங்க எதுக்கு இங்க வந்திருக்கோன்னு சொல்லுங்க. திடுத்துப்புன்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் ஒரு காரணமா தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதான் என்ன காரணம்னு கேக்குறேன்ல, சொன்ன என்னவா? ஏன் மேடம் எந்த காரணம்னு சொன்னாதான் வருவீங்களோ? ஏன் எங்க கூப்பிட்டாலும் ஏன் ஒரு புருஷன் கூப்பிடுறான், ஒரு நல்லதுக்கு தான் கூப்பிடுவான் அப்படின்னு நீ கூட வரமாட்டியோ? வரலாம், தப்பு இல்ல. ஒரு புருஷன் நல்லதுக்கு தான் கூப்பிடுவான்னு வரலாம், அதுலயும் எதுவும் தப்பு கிடையாது. ஒரு பொண்டாட்டியா கூட கேள்வி கேட்காமல வரலாம், அதுலயும் எந்த தப்பும் கிடையாது. ஆனா நீங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அதுவும் நீங்களும் இந்த வீடும் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிற இடமும் அப்படி இருக்கும்போது என்னால கேள்வி கேட்காம எப்படிங்க இருக்க முடியும்? வசுமதி ரொம்ப வாய் பேசுற, உள்ள போமா? ஏங்க எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி பேசி முடிவு எடுத்துப்போங்க. உள்ள போய் நீங்க என்ன பேச போறீங்கன்றத நினைச்சாலே எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாட்டி ஆபரேஷன் பண்ணி புள்ளையோட ஆள கழிச்சிட்டோம். இது வரைக்கும் புள்ளையவ பதறிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க இப்ப என்ன கூட்டு போறத பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல் இருக்குங்க. உனக்கு நெஞ்சு வலி வந்தா அதான் நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டான டைமுக்கு அட்மிஷனை போட்டுருவோம். அப்ப காரணத்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே? என்ன நீங்க ஒரு பொண்டாட்டியா மதிக்கல, ஒரு குடும்ப தலைவியை நீங்க மதிக்கல. ஏண்டி எதுக்குடி இவ்வளவு டைலாக் பேசுற? உள்ள வந்துட்டோம், இதோ வீட்டுக்குள்ளேயும் போக போறோம். அப்படி இருக்கும்போது போய் பேசிக்கலாம் வாயேன். எனக்கு தெரியாது, எனக்கு காரணம் தெரியாம நான் படி ஏறி வர மாட்டேன். நீ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு என்கிட்ட வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா? இப்படி பாரு, எப்ப வந்தோம் எப்பவோ உள்ள போய் பேசிருக்க வேண்டியது. இந்நேரம் நீ என்ன பேச விட்டுருந்தா காரணமே வெளியில வந்திருக்கோம். அதை விட்டுட்டு இங்கேயே 1/2 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கேன். யோ புருஷனாச்சன்னு பாக்குறேன் மண்டி சட்டை, உன்னை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஏன் திட்டு வாங்க போறேன்னா? வசுமதி ஒழுங்கா போன்னு சொல்லிட்டேன். போக முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்களையும் போக விட மாட்டேன். என்கிட்ட முதல்ல காரணத்தை சொல்லுங்க. வாங்க அண்ணா, வாங்க வாங்க அண்ணி. ஏய் அவங்க பாரு, திரும்பி அவங்களே வந்துட்டாங்க. வாங்க 2 பேரும் உள்ள வாங்க. ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு கேட்ல இருந்து செக்யூரிட்டி கால் பண்ண உடனே ஓடி வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு உங்களை எங்க வீட்டுல பாக்குறதுக்கு. வாங்க அண்ணா, உள்ள வாங்க. நாங்க வரோம், நீங்க போங்க. தங்கச்சி என்ன ரொம்ப சோகமா இருக்காங்க? ஏன் தங்கச்சி, இந்த அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையா? அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு முழு மனசோட சம்மதம் தான். ஆனா ஏதோ ஒரு நெருடலா இருக்கு. நீங்க போங்க, நாங்க வரோம். அண்ணி வாங்க அண்ணி, உள்ள வாங்க. எதுவும் தயக்கப்படாதீங்க, இது உங்க வீடு மாதிரி தான். அண்ணி எனக்கு புரியுது அண்ணி, உங்களுக்கு புரியல. ஐயோ நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன். நீங்க போங்க, இதோ ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். கண்ணகி அவங்க ஏதோ குழப்பத்துல இருக்காங்க, வருவாங்க, நீ வா. நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க உள்ள போலாம். அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வருவா. சரிண்ணா வாங்க. யோ இங்க பாரியா, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க போற. நான் உள்ள போறேன், நீ தானமா யோசிச்சுட்டு வாமா. யோ இங்க பாரியா, அந்த சட்டை. நான் உள்ள போறேன், நீ வந்தாவா இல்ல இங்கே நில்லு சொல்லிட்டேன். பொண்டாட்டி எச்சன் கூப்பிட்டு வந்தா ஓவரா தான் பண்றா. ஏன் கொஞ்ச நேரம் பொறுத்துதான் என்ன பேசுறேன்னு கேட்டேன். என்ன முடியாதியா? அப்பலாம் என்னால முடியாது. அப்ப இங்கே நில்லுடி, நான் உள்ள போறேன். யோ அந்த சட்டை. அட போடி. இந்த கொஞ்சமாச்சும் நம்மள மதிக்கிறாரான்னு பாரு. ஐயோ எனக்கு வர கடுப்புக்கே. வசுமதி இங்கே நின்று போனோம்னா வேலைக்கு ஆகாது. இந்த ஆள் உள்ள போய் என்ன பேச போறான்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் ஏதாவது எக்கு தப்பா பேசி வைக்கட்டும். இந்த வசுமதியை பொல்லாதவளா பாப்பாரு இந்த மஞ்சள் சட்டை. உன்னோட வாழ்க்கைக்காக பொங்கி எழுவாள் இந்த தாய். வசுமதி அம்மா. யாரு? அந்த அட்மின். அட்மினா, என்ன விஷயம்? இப்படியே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மதுசப்பா உள்ள என்ன பேசுறாருன்னு தெரியாமலே போயிடும். சீக்கிரமா கூட போங்க, அப்பதான் அவர் என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு பார்த்து உங்களால தடுக்க முடியும். அட ஆமா அண்ணா, அந்த மஞ்சள் சட்டை உள்ள போயிட்டாரா? அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா போங்க போங்க. தேங்க்ஸ்ப்பா, நான் உள்ள போறேன்னா. போராடுவோம் போராடுவோம், மஞ்சள் சொக்கா சரியான பதிலை சொல்லும் வரை போராடுவோம். கண்டிப்பா போராடுவோம் போராடுவோம், மஞ்சள் சட்டை சரியான பதிலை சொல்லும் வரை போராடுவோம். ப்ரோ அவர் தேவையே இல்லாம வர சொல்லியிருப்பாரு ப்ரோ. நான் வரல, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. வேற ஏதாவது விஷயம்னா சொல்லுங்க, நான் வரேன். இங்கேயே வெயிட் பண்றேன். ஏய் இங்க பாரு, அவர் என்ன பேச வந்திருக்காரு, என்ன முடிவு எடுத்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக உன்னையும் சஞ்சயும் கூப்பிட்டு வர சொன்னாரு. அவர் சொல்றாரு சொல்லல, அடுத்த பட்சம் நீ இந்த வீட்டுக்கு வரணுன்றது என்னோட ஆசை, அம்மாவோட ஆசை. நான் எவ்வளவோ கூப்பிட்டேன், நீ வரலான்னு சொல்லிட்டேன். பட் அவர் ஏதோ ஒரு ரீசனால இன்னைக்கு ஒன்று கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. அவர் கூப்பிட்டு வர சொன்னது எனக்கு சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் அவர் லைஃப்ல எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஃபீல் பண்ண போறது கிடையாது. என் தம்பியை வீட்டுக்கு வர வச்சுட்டார்ல, அந்த சந்தோஷமே எனக்கு பெருசாக தான் இருக்கு.
ப்ரோ ஏன் ப்ரோ இப்படிலாம் பேசுகிறேன்? அவர் ஃபர்ஸ்ட் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு உள்ளே போய் 2 பேரும் கேளுங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போ நீ உள்ளே வர அவ்வளோதான் சொல்லிட்டேன். ப்ரோ வாடான்னு சொன்னேன். ஏய் அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, மஞ்சு சொக்கா எந்த பதில் சொன்னாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நீ உள்ள வா. அம்மா என்ன பார்த்தா இதுக்கப்புறம் விட மாட்டாங்க சஞ்சய் ப்ரோ. இதுக்கப்புறம் உன்னை யாரும் எங்கேயும் போகவும் சொல்லலை, புரியுதா? ஒன்ஸ் நீ இப்போ உள்ளே வர்றது மட்டும்தான். ரிட்டர்ன் போகிறத பற்றிலாம் யாரும் இங்கே யோசிக்கல, நீ யோசிக்கவும் கூடாது. என்ன பார்க்குற? மரியாதையாக உள்ள வர அவ்வளோதான் சொல்லிட்டேன். போதும், எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நான் உன்னை மனசில் நினச்சிட்டு இருந்தேன், பட் விதியா உன்னை உள்ள அனுப்பிடுச்சு. அதனால நான் முழு திருப்தியோட இப்போ உன்னை உள்ள கூப்பிட்றேன். ஒழுங்கா வந்துரு. எனக்காக கஷ்டப்பட்டது, பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குனது, இது எல்லாத்துக்கும் எண்டு கடை போட்டுச்சு. இதுக்கப்புறம் உள்ளே வந்து சேரு. இந்த அண்ணன் சொல்கிறேன், இந்த அண்ணனுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த அண்ணனுக்காக தான் இதுக்கப்புறம் நீ உள்ளேயும் இருக்க போற. வா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் எங்கும். கடவுளே, இந்த ஆளு எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. ஆனா குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காம இந்த ஆள் வாயிலேருந்தும் நாக்கிலேருந்தும் பதில் வரணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. ஐயா முனியாண்டி, உனக்கு வந்து பொங்கல் வச்சு கெடா வெட்டி சோறு போடுறையா. சம்மந்தி ஐயா, வீடு தேடி வந்திருக்கீங்க. நாங்களே உங்களை வீடு தேடி பார்க்க வரணும்னு தான் இருந்தோம். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம் தம்பி, உங்களை நாங்களே பார்க்க வரலான்னு தான் இருந்தோம். ஏன்னா கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு ரோஹித் சொன்னாப்ல. அப்பவே நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் உங்களை பார்க்கறதுக்கு. இருந்தாலும் ரோஹித் தான் வேணான்னு சொல்லிட்டாப்ல. இல்லை பாட்டி, மாமாவுக்கு பெருசாக எதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப வந்து குடும்பத்தோட அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாட்டி. எல்லா உரிமையாக வந்ததுக்கப்புறம் நம்ம தான் மாமாவுக்காக நிற்க போகிறோம், மாமா குடும்பத்துக்காக நிற்க போகிறோம். அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க பாட்டின்னு எங்களை தடுத்துட்டாப்ல. அது நல்ல பிள்ளை, நாகரிகம் தெரிஞ்சு நடந்துக்குது. இந்த மஞ்சு சொக்கா என்ன செய்ய போறான்னு தெரியலையே. நாகரிகமா பேசுவாரா இல்ல நாட்டுல நரம்பு இல்லாம பேசுவாரான்னு தெரியலையே. என்ன அண்ணி, வந்ததுலேருந்து ஏதோ உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? தனியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் என்ன மாதிரியே தனித்தனியா பேசுவீங்க. என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. ஏய் வசுமதி, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஷாக்க கோரன்னா. நான் தான் ஷாக் ஆகாம இருக்கேன். என்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க தான் செய்யலையே. கூப்பிட்டுட்டு வந்து நடுவுட்ல எல்லாம் நிப்பாட்டி இருக்கீங்க. இதுக்கப்புறமா நான் எப்படிங்க உங்களை மாதிரியே உட்கார முடியும்? நான் என்ன மஞ்சள் சட்டையா? ஏய் இப்போ என்ன? ஒன்னும் இல்ல சாமி, பேசணும்னு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் யாரு தடுத்தாலும் என்ன நிக்கவா போறீங்க? பேசுங்க. ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு பேசுங்க சொல்லிட்டேன். என்ன சார், வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க? நீங்க வீடு தேடி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்க பையன் ஒரு வாரம் உங்க வீட்டுல இருந்திருக்காப்ல, இன்னும் ஒரு நாள் கூட இருக்கு. அதுக்குள்ள நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. எங்களுக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க நல்ல முடிவா தான் எடுத்திருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க திடுதிப்புன்னு இப்படி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தது என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் உடச்சு பேசிட்டா நல்லா இருக்கும். உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லலாம், நாங்க எதுவும் சொல்லல. ஏன்னா எங்க பையன் ஏற்கனவே கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டான். சந்தோஷத்தை தான் அனுபவிக்கணும்னு நினைச்சோம். ஆனா பொண்ணை பெத்தவர் நீங்க, முடிவு உங்ககிட்ட தானே கேட்கணும். நாங்களே முடிவு எடுக்க முடியாதுதான். எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ணா, இல்ல எங்க பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டானா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படிலாம் இல்லம்மா, உங்க புள்ளைய பத்தி தப்பா பேசினா ஏன்னா அழுகி போயிடும். அதனால அவரை பத்தி குறை சொல்றதுக்காகலாம் நான் இது வரல. இப்போ உங்க புள்ளையும் வர சொல்லியிருந்தேன், அதான் வெயிட் பண்றேன். இப்போ வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்த உடனே பேசலாமா? ஏன்னா நான் பேசும்பொழுது அவரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரோஹித்தை வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, அவரு மட்டும் வர சொல்லல, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க தம்பி 2 பேரையும் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன். வரேன்னு சொன்னாரு. இந்நேரம் வந்திருக்கணும். யாரு? கார்த்திகை கூப்பிட்டு வர சொன்னீங்களா? ஆமா, கார்த்திக் தம்பியை தான் கூப்பிட்டு வர சொன்னேன். அவரு தானே உங்க தம்பி? ஆனா அண்ணா, கார்த்திக் வீட்டுக்கு வரமாட்டானே. என்ன வாழ்க்கைக்காக தம்பி எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாரு, எவ்வளவோ அனுபவிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் அந்த புள்ள கஷ்டப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அண்ணனுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் தூரமா நின்று அவருக்கு பாதுகாப்பா நின்னவரு இப்ப அண்ணன் சந்தோஷப்பட போறாரு. அதை பக்கத்துல இருந்து அவங்க தம்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் வர சொன்னேன். அண்ணன், நீங்க சொல்றது எனக்கு புரியல. கார்த்திக் யார் கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வரமாட்டான், பிடிவாதமா தான் நிக்கிறான். நாங்களே அவனை பார்த்து வருஷமாவது. அம்மாவும் புள்ளையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு முட்டுக்கட்டையை வச்சிருவோம். இதுக்கப்புறம் உங்க புள்ள உங்களுக்கு பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டாரு. என்னப்பா, வந்ததுலேருந்து புரியாத புதிராவே பேசிக்கிட்டு இருக்க?
நான் எதுவும் புதிர் போடலாம் விரும்பல. தோ அவங்களே வந்துட்டாங்க. யாரு? உங்க சின்ன பிள்ளையும் உங்க பெரிய பிள்ளையும் வராங்க பாருங்க. கார்த்தி, என் சின்ன தங்கம். கார்த்தி, ஐயோ, பார்க்க பாவமா இருக்க. அழுகுறாங்களே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இந்த ஆள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. ஆராரிராரிரோ கேக்குதம்மா, நேரினில் வந்தது என் நிஜமா, நான் கொண்ட தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, இறைவன் வரமா நீ அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை விரித்தாயே அம்மா, அன்பில் அணைத்தாயே நீ அம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும். பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. பாக்குற அந்த நிமிஷத்துக்காக தானே வெயிட் பண்ணீங்க. அழாதீங்கம்மா. தம்பி, தம்பி, 2 பேரும் இப்படி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமாடா? மா அழாதீங்க, அதான் வந்துட்டான்ல, எதுக்கு பாடுறீங்க? இங்க பாருங்க, உங்க 2 பிள்ளையும் நிக்கிறாங்க. பாருங்க, பேசுங்க, உங்க பாசத்தை எல்லாம் கொட்டி தீத்துருங்க, சரியா? ஆனா அம்மா அழக்கூடாது, ஓகேவா? சரிடா தம்பி. நான் போய் அங்க நிக்கிறேன். உங்க பாசத்துக்கு நடுவுல நான் வரலப்பா. மிஸ்ஸஸ் கண்ணகி ராமசாமி, எதுக்கு அழுகுறீங்க? போடா. அச்சோ, எங்க அம்மா என்ன போன்னு சொல்றாங்களே. ப்ரோ பாத்தியா, போன்னு சொல்றாங்க ப்ரோ. எல்லாம் ஒன்னாலதான். நான் இல்லாத டைம்ல அம்மாவை நீ நல்லா உன் பக்கம் எடுத்து வச்சிருக்கேன்னா. அட பாவி பயலே, நீ இல்லாத கேப்ல நானுமே அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு தாண்டா இருந்தேன். நம்ம 2 பேரும் உங்களுக்கு புள்ளையா பிறந்து கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கமே தவிர எந்த நிம்மதியும் கொடுக்கல. பாவம் அம்மா அழறாங்க, கிண்டல் பண்ற பத்தியா? ஆமா கரெக்டுன்னு நீனும் நான் இல்லாத கேப்ல அம்மா கிட்ட பேசாம தான் இருந்த. அதனால உன் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு. மா ஏன் அழறீங்க? அழாதீங்க. போங்கடா, 2 பேரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்த்துட்டீங்க தெரியுமா? சாரி, இதுக்கப்புறம் என் கண்ணுக்கு அம்மாவை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், ஓகேவா? ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா, அம்மா அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை டேய் எனக்கு தான் அம்மா. ப்ரோ சும்மாரு, உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் பாத்துக்கோ. ஆனா அம்மா எனக்கு தான் ஃபர்ஸ்ட். முடியாது, எனக்கு தான் அம்மா. ப்ரோ ஒழுங்கா விட்டுற அம்மாவை. டேய், ஃபர்ஸ்ட் 2 பேருமே என்ன விடுங்கடா. மம்மி அடிச்சிருவா. 2 பேரையும் பாத்துக்கங்க. புள்ளையா பெத்ததுக்கு என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு 2 பேரும் இப்ப வந்துட்டானுங்க அம்மாவுக்கு சண்டை போடுறதுக்கு. நல்லா போடுங்கம்மா. ரெண்டு பேரையும் ஆளை கவுக்கறதுல பெரிய ஆளுங்க 2 பேரும். சமாதானம் எல்லாம் உடனே ஆகாதீங்கம்மா. டேய் பாவண்டா என் புள்ளைங்க, ஏன்டா அப்படி பண்ற? அத சப்போர்ட்லாம் வாங்காதீங்க, என்ன 2 பேருமே கேடி. ஆனா பாவண்டா அண்ணி, இவ்வளவு நாள் தவிச்சிட்டாங்க. எங்களையாவது பார்க்க வருவான் அப்பாப்போ, ஆனா அவங்கள சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டான். அவங்க பார்த்தா கூட ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே இருந்துட்டான்டா. நானும் சொல்லுவேன்னா, உங்களை பாட்டியெல்லாம் பாக்குறப்ப பாருடா அம்மாவையும் சொல்லிட்டு. ஆனா அவன் தான் ஒத்துக்க மாட்டான். அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. அம்மாவை பார்த்தா என்னால திரும்ப அவங்கள்ட்ட பேசிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுவான். அதான் அவங்களுக்கு இவ்வளவு அழுக வருது. விடுடா, கொஞ்ச நேரம் சரியாயிடுவாங்க. யோ சஞ்சய் ப்ரோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்க அம்மா எங்களை ஓவராலாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, புரியுதா? கண்ணுக்கு அம்மா சோ ஸ்வீட். சமாதானம் ஆக மாட்டான்டா. அவன் சொல்ற மாதிரி சமாதானம் ஆக மாட்டான். உங்க 2 பேருக்கு இருக்குன்னு. மம்மி நான் எதுவுமே பண்ணலன்னா, நான் உன் கூட தானே இருக்கேன். என் கூட இருந்து கிழிச்சான் இவன். வாய் பேசுறான், கூட இருந்து கஷ்டப்படுத்திட்டான்டா. ப்ரோ பாத்தியா, 2 பேருக்குமே ஈக்குவல் பனிஷ்மெண்ட் தான். சும்மா தப்பிச்சலான்னு மட்டும் பார்க்காதானே. நான் அம்மா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துப்பேன்ப்பா. நானும் ஏத்துப்பேன்ப்பா. மம்மி இப்ப சமாதானம் என்ன? சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பாடுலாம் சாப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை காலைல கொடுத்துட்டு இருந்தீங்களே, சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. கையெடுங்கடா. ஆமா மம்மி, நம்ம பஞ்சாயத்தை பொறுமையா வச்சுப்போம். ஆமா மஞ்சள் சட்டை வந்துட்டாரா? வந்தவங்க உட்காந்துருக்காரு. என்ன பேச போறாருன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர் தான் உன்னை வர சொன்னாராமே. சரி நம்ம அழுகை நிப்பாட்டுவோம். மம்மி ஸ்டாப் க்ரையிங். மா என்ன சொன்னாரு? தெரியலடா என்ன சொல்ல போறாருன்னு. வாங்க, நீங்க வந்த உடனே தான் பேசணும்னு சொன்னாரு. ப்ரோ நம்ம மம்மி போராட்டத்தை வந்து வச்சுப்போம், சண்டை வந்து வச்சுப்போம். ஆனா மம்மி எனக்கு தான் ஃபர்ஸ்ட்னா முடியாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏய், உன் வாழ்க்கை அங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் மம்மிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். கையேடுறான். மம்மி அந்த மஞ்சள் சொக்கம் மாமா வேணான்னு சொன்னாலும் நந்தினியை நீ தூக்கிட்டு வந்து அண்ணன் கூட சேர்த்து வச்சிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதானே. நான் அப்பதான் உனக்கு. ஏன் மம்மி அவன் தூக்கிட்டு வர மாட்டாங்கறியா எனக்காக? தூக்கிட்டுலாம் வருவான் உனக்காக தானே. எதை வேணாலும் செய்வான். உனக்கு அந்த தைரியம் தானே. சரி மம்மி, ரொம்ப நேரமா சீக்கிரம் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். நீ ஸ்மைல் பண்ணாதான் எனர்ஜியா மாமாவை ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்காக இல்ல, என் மருமக வீட்டுக்கு வரணுன்றதுக்காக நான் ஸ்மைல் பண்றேன். ஓகே குட், எப்படியோ நீ ஸ்மைல் பண்ணா சரிதான். இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும்
விட்டது அக்கா அழாதக்கா, அப்பா நல்ல முடிவாக தான் எடுத்து இருந்திருப்பாரு. மடி நந்தினி, ஆஃபீஸ் விட்டு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கடாம்மா, ஒரு டம்ளர் காப்பி குடிடா. எனக்கு எதுவும் வேணாம் பாட்டி. இங்க பாருக்கா, அப்பா கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுத்திருப்பாரு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அழுகிறது தான் எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நீங்க நல்ல முடிவா எடுத்திருந்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. அட்லீஸ்ட் உங்களுக்குலாம் வீட்டுல தெரிஞ்சிருக்கும்ல, அம்மாவுக்குமே தெரியலங்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்பா என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு யோசிக்க முடியலல்ல. அக்கா, நீ சொல்றது கரெக்டு தான். ஒருவேளை உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அப்பா இருந்திருப்பாருல்ல. இல்ல, அப்பா சொன்ன ஒரு வாரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. ஆனா அப்பா ஒரு நாள் முன்னாடியே அதுவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. பயமா இருக்குடி. நீ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத, நெகட்டிவா எதுவும் நினைக்காத, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அம்மாடி அழாதடாம்மா, இவ்வளோ மனசுல வச்சிருக்கல, உங்க அப்பா கிட்ட வாயை திறந்து சொல்லலாம்ல. இப்ப தோணுது பாட்டி, ஒருவேளை அப்பா கிட்ட சொல்லி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு. அவரும் அவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா பாட்டி. நான் சொன்னா அப்பா புரிஞ்சுப்பாருன்னு தெரியும். எனக்காக ஒரு டைம் பேசுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் தான் அப்பா முக்கியம்னு ஒரு டைம் கூட அவருக்காக பேசினதில்லை. ஆனா அவரு நேற்றுலேருந்து அழுகிறதெல்லாம் பார்த்தா, கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா, ஒருவேளை நான் சுயநலமா இல்லாம அவருக்காகவும் கொஞ்சம் யோசிச்சு அப்பா கிட்ட பேசி பார்த்துருக்கலாமோன்னு தோணுது. அவர் தான் வேணும் நான் கேட்டிருக்க தேவையில்ல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு நான் வாயை திறந்து என் விருப்பத்தை சொல்லியிருக்கலாம்ல பாட்டி. தப்பு பண்ணிட்டான்ல அக்கா. தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, நான் தான் பாட்டி தப்பு பண்ணிட்டேன். குளத்தில் படிஞ்ச பாசி கல்லறிஞ்சா கலையும் கலையும் நெஞ்ச குளத்தில் படிஞ்ச காதல். ஏண்டி, சின்ன வயசுலேருந்து உனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ என்ன கேட்டால் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தான். நீ கேட்ட எல்லாத்தையும் உனக்கு செஞ்சான். அப்படி உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிறவனுக்கு உன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிருந்துருக்கும்டி. கண்டிப்பாக உன்னை உங்கள் அப்பா கஷ்டப்படுத்த மாட்டான். ஆமாங்க்கா, பாட்டி சொல்கிறது கரெக்டு தானே. எனக்காவது ஏதாவது வேணும் வேணாம் அப்படின்னு நான் விருப்பத்தை சொல்லுவேன். நீ இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் அப்பா நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் மனசில் இதான் நினச்சிருப்ப, உனக்கு இதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணவர். இப்போ இது உன் வாழ்க்கை விஷயம்க்கா, நீ சொல்லி தான் அவருக்கு புரியணும்லாம் இல்லை. நீ சொல்லாமலே அவர் இந்நேரம் உன் மனசில் மாமா தான் இருக்காருன்னு புரிஞ்சிருந்துருப்பாரு. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் பேசியிருந்திருக்கலான்னு தோணுது. இல்லடி, நீ வேணா பாரு, உங்கள் அப்பா உன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டான். கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் எடுத்திருப்பான். நெஞ்ச குளத்தில் படிஞ்ச காதல் எந்த நினைப்பில் எரியும் எரியும் நீ போன பாத அத்தை டேய் கார்த்தி, வாடா வாடா. என்னத்த ஹாப்பியா? ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் உன் மாமனார் ஏன்டா இப்போ வந்திருக்காரு? புரியாத புதிராலாம் இருக்கு. இன்னும் தான் உனக்கு ஒரு நாள் டைம் இருக்கேடா. ஏத்த வந்ததுலேருந்து அந்த மனுஷன் எதுவும் பேசலையா? பேசலடா. அப்போ ஏதோ சீக்கிரட்டாக தான் மனசை முடிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. டே, சீக்கிரட் முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டு தான். 2 பேரும் 6 நாளாக அங்கே இருந்தீங்களேடா. அவர் என்ன முடிவு பண்ணியிருப்பாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியலையா? புரியலையே, தெரியலையே. அந்த ஆள் மஞ்சள் சக்கோ போட்டாலே அன்னைக்கு வாஸ்து சரியில்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு மஞ்சள் சக்கோவில் தான் வந்திருக்காரு. என்ன கதைன்னு தெரியலையே. அது ஏன்டா வாஸ்து சரியில்லை? நீ வேணா பாரத்த, அந்த ஆள் என்னைக்கு சட்டையை மாத்துறாரோ அன்னைக்கு தான் ஒரு வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வரும். ஐயா ப்ரோ, அப்போ இன்னைக்கு நல்ல வார்த்தை வராதுங்கிறியா? கொஞ்சம் கஷ்டம் தான். என் ஃப்ரெண்டு சொன்னா உடஞ்சு போயிடுவானே. ஏத்த உண்மையாவே எதுவும் பேசலையா? டேய் கம்முன்னு இரு. ஃபர்ஸ்ட் அந்த ஆள் இந்த ஆள்னு பேசுறதை நிறுத்து. எனக்கு என்னவோ அவர் பேசுகிற தோரணையெல்லாம் பார்த்தா நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னு தான் தோணுது. ஓ மை காட், இஸ் இட்? அத்த அப்படி இருக்குங்க. அப்படி தாண்டா இருக்கும். இருங்க கேட்போம். கடவுளே, நல்ல முடிவாக எடுத்திருக்கணும். ரொம்ப சந்தோஷண்ணா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். யார் கூப்பிட்டுமே வராதே என் சின்ன பையன், நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கானே. நான் கூப்பிட்டு வந்தாருன்றதை விட நான் பார்க்கணும்னு நினைச்சு உங்க பிள்ளைய கூப்பிட்டு வர சொன்னேன். அண்ணன் சொன்னதுக்காக வந்திருக்காரு. எப்பவுமே அவர் அண்ணனுக்கு தம்பி தான், அண்ணன் சொல்ல தட்டாதவர் தான். உண்மைதான், நீங்க சொல்றது 100% உண்மைதான். இப்போ நீங்க சொல்லலாமே என்ன விஷயமா பார்க்க வந்தீங்கன்னு. சொல்லிடுறேன், இதுக்கப்புறமா சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? முதல்ல இந்த பைய வாங்கிக்கோங்க. பையா? என்ன பை இது? வாங்கிதான் பாருங்களேன். கடவுளே, அப்பவே நினைச்சேன் இந்த ஆள் எடுத்துட்டு வரும்போதே பைய கலர் கூட எப்படி எடுத்து வந்திருக்கான் பாரு. இந்த ஆள் இப்போ எங்கிட்ட வாங்கி கட்டிக்க போறாரு. ஏங்க வசுமதி, சும்மா இரு, நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல என்ன இருக்குன்னு வாங்கிதான் பாருங்களேன். இதோ பக்கத்துல தானே இருக்கு பைய. என்னங்க, என்ன இருக்கு? என்ன தம்பி? என்னையா இருக்கு உள்ள? இப்படி பார்த்துட்டு இருக்கா? என் பொண்ணு பரிகாரம் பண்ணணுன்றதுக்காக நீங்க கொடுத்த பணம். அதான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு ஒரு சில விஷயம்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏய், இவர் என்னடா பணம் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு? அப்போ இதுக்கு தான் நேற்று அமௌண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாரா?
சஞ்சய் ப்ரோ, ஏன் ப்ரோ இவர் இப்படி பண்றாரு? என்ன கஷ்டப்படுத்தி என்ன பண்ண போறாரு? பணத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு தான் என்ன வர சொன்னாரா? இல்ல புரியல எனக்கு. என்ன எதுக்கு இப்போ வர சொன்னாரு? எங்க அண்ணன் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் கூடவே இருந்து பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காரா? பிரகாஷ் கம்மனரு, எது நடந்தாலும் நீ கோவப்படக்கூடாது சொல்லிட்டேன். இல்ல கார்த்தி, அவர் வேற ஏதோ சொல்ல வந்திருக்காரு. ஏய் ரோஹித், எல்லாத்தையும் தெளிவா தானே யோசிப்பேன். இப்ப என்ன உடஞ்சு போய் உட்காந்துட்டேன்? இல்ல மச்சான், என்னால எதுவுமே யோசிக்க முடியல. படபடன்னு இருக்கு. இல்ல ரோஹித், சஞ்சய் சொல்ற மாதிரி அவர் பணம் எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இல்லனா கார்த்திகை வீட்டுக்கு வர சொல்லியிருக்க மாட்டாரு, உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்க மாட்டாரு. ஆமாத்த, கண்டிப்பா ஏதோ யோசிச்சிருக்காரு. எனக்கும் பாசிட்டிவா தான் தோணுது. புரியலங்க, நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க? பணம் கொடுத்துருக்கீங்க, அதுவும் பரிகாரத்துக்கு நாங்க கொடுத்த பணம்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. பணம் கொடுத்தோன்னே நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னும் நீங்க கண்டுபிடிக்கலையா? இல்லண்ணா, எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பதட்டப்படாதீங்க. நீங்க பதட்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாருமே யோசிச்சு நிதானமா செயல்படுறவங்க தான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சில தடுமாற்றம் வரதானே செய்யும். அந்த தடுமாற்றம் தான் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. தம்பி, என்னையா சொல்ற? இங்க பாருங்க, இத்தனை நாளா உங்க பையன் எங்க வீட்டுல இருந்தாப்ல. ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி உங்க பிள்ளையோட ஒரு நாள் வாழ்க்கையுமே எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது. அவர் எங்க கிட்ட நடந்துகிட்டதுமே வித்தியாசமா தான் இருந்தது. இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்திருக்கீங்களேன்னு அவ்வளோ பெருமைப்பட்டு வித்தியாசமா தான் பார்த்தேன். உங்க பிள்ளைய பத்தி நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின மாப்பிள்ளையா எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நானும் அந்த அனாதை ஆசிரமத்துக்குலாம் போவேன். அப்பப்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது முதியோர் இல்லத்துக்கும் அந்த அனாதை ஆசிரமத்துக்கும் நான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப அங்க இருக்கிற பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, இவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இவர் வந்தாலே அந்த இடத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி மட்டும்தான் பார்ப்பாரு. அவர் வளர்ற வளர்ச்சியில இந்த குழந்தைங்களோட வளர்ச்சியும் பாக்குறாருன்னு நிறைய சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை நானும் ஒரு நாள் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் பார்த்தேன் உங்க பிள்ளைய ஃபர்ஸ்ட். ஆமா, ரோஹித் முதியோர் இல்லம், அனாத ஆசிரமம், இது எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரான். சொல்லப்போனா அதுல இருக்கிற பசங்களெல்லாம் அவன் படிக்க கூட வச்சுட்டு இருக்கான். அப்படிதான் பார்த்தேன் உங்க பிள்ளைய ஒரு நாள் அந்த குழந்தைங்களோட கண்ணுல தெய்வமாவும் அங்க இருக்கிற பெரியவங்களோட கண் பார்வையில உங்க பிள்ளைய அவங்க பிள்ளையாவே பாக்குறாங்கன்னு. அப்ப ரோஹித்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரோஹித் பிரகாஷா தெரியும், தொழிலதிபரா தெரியும், அதுவும் இளம் தொழிலதிபரா தெரியும். ஒரு இளம் தொழிலதிபருக்குள்ள தொழிலை பத்தின யோசனைகள் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களை பத்தின யோசனைகளும் இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கண் பார்வையில இருக்கிறவங்களையாச்சும் நம்ம முன்னேற்றி விடணும், கை தூக்கி விடணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிற ஒரு சின்ன பையனை அவ்வளோ ஆவேசமா பார்த்திருக்கேன். பரவாயில்ல, நல்லபடியா தான் பேசுறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது தான் என் பொண்ணுக்கு அந்த கம்பெனில ஒரு வேலை கிடைச்சது. அங்க போய் வேலை பார்க்கறேன்னு சொன்னா எனக்கு பெருமிதமா இருந்தது. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எதையும் என் பொண்ணுகிட்ட நான் சொன்னது கிடையாது. ஆனா அவளுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்ப நான் நல்லா லேர்ன் பண்ணணும், நல்லா கத்துக்கணும், இப்படி ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் உங்க பிள்ளைய பத்தி இவ்வளோ சின்ன வயசுல எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காருன்னு. இதெல்லாம் நான் ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிட்டப்பதான் நீங்க வந்து ஒரு நாள் நின்னீங்க. எங்க புள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரு, பரிகாரம் பண்ணிட்டாருன்னு. என்னால ஏத்துக்க முடியலதான். இப்படிப்பட்ட புள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு என் அடி மனசு சொல்லுச்சுதான். ஆனா ஒரு தகப்பனா அந்த இடத்துல எனக்கு அவர் மேல 2 வருஷமா இருந்த கோவம் வெளியே வந்துருச்சு. அவரை நான் பார்த்த நல்ல குணங்கள்லாம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. இருந்தாலும் நான் என் பொண்ணு அழுகையிலையும் என் பொண்ணு கண்ணீர்ல மட்டுமே அப்படி ஒரு முகத்தை பார்த்ததுனாலதான் திடீர்னு என்னால ஏத்துக்க முடியல. இதை பத்தி எதுவும் சொல்லவும் முடியல. ஆனா உங்க புள்ள எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த 6 நாளா நான் அவரை பார்த்த வரைக்கும் இந்த அனாத ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தனும். அந்த மனுஷனை தான் திரும்பி பார்த்தேன். நான் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தேன். 2 வருஷமா என் பொண்ணை ஒருத்தன் அழ வச்சுட்டானே, அவன் மேல நம்மளுக்கு கோவம் வரணும்னு யோசிச்சு கூட பார்த்துட்டேன். ஆனா கோவம் வரும்பொழுதுலாம் எனக்கு உங்க புள்ள முகம் வேற மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோக்கே நான் ஞாபகம் வரல. இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நம்ம தான் கோவப்பட்டு புரிஞ்சுக்காம இருக்கமோ, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஆனா வந்த 2 நாள்லயே உங்க புள்ள நல்லபடியா நடந்துகிட்டாரு. சொல்ல போனா எனக்கு புள்ள இல்லாத குறைய கூட தீர்த்து தான் வச்சிருக்காரு. எனக்கு மகனாவும் நடந்துக்கிட்டாரு. எல்லாமே நல்லபடியா தானப்பா சொல்றேன். ஆனா இந்த பணம்? இந்த பணம் ஏன் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா, இத்தனை நாளா உங்க வீட்டு பையன் எங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பணம் எங்க மேல இருந்ததுனால, கடன் சுமையா இருந்ததுனால நாங்க ஒரு கடனாளியாவே இருந்துட்டோம். என் மகளோட வாழ்க்கைய அடமானம் வச்ச மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால இந்த பணம் எங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்தது. என்னதான் உங்க பையனை நான் ஏத்துக்கணும்னு நினைச்சாலும் இந்த பணம் என் கண்ணு முன்னாடி வந்து எதையோ நான் ஞாபகப்படுத்திட்டு போச்சு. இந்த நோட்டை விட உங்க பையனோட குணத்தை நான் பெருசா பாக்குறேன். ஆரம்பத்துல இந்த பையன் ஒரு கோடீஸ்வரவனா இருப்பான், திமிரு பிடிச்சவனா இருப்பான், காசால என் மகளை அடிமையாக்கிட்டான் அப்படின்லாம் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் என் பொண்ணை அனுப்பவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்னேன். ஒரு வாரமா உங்க புள்ள எங்க வீட்டுல இருந்த அந்த ஒரு வாரமும் ஒரு நிமிஷமும் அந்த வீட்டை அவரோட வீணாதான் நினைச்சாரு. அதுல இருந்த எங்க எல்லாரையும் அவங்களோட சொந்த பந்தமா தான் மதிச்சாரு. ஒரு பணக்காரனா, ஒரு பிசினஸ் மேனா அவரோட மூஞ்சில ஒரு நாள் கூட அந்த கர்வத்தை பார்க்கல. எங்களோட ஒருத்தரா இருந்து சாப்பிட்றது தூங்குறதுன்னு எல்லாத்துலயுமே எங்க கூட தான் இருந்தாரு. ஏன் ஒரு படி மேல போய் நான் கீழே விழுந்துட்டேன், என்னை பார்க்க வரணும் நீங்களா சொன்னீங்களே, அப்போ எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா கூட அப்படி பண்ணியிருந்திருப்பானான்னு எனக்கு தெரியல. என் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு என் காலுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு நான் இருக்க மாமா உங்களை விட்ட மாட்டேன் அப்படின்னு உறுதுணையா நின்னாரு. பெத்த புள்ள கூட அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணுமான்னு யோசிச்ச வேலையெல்லாம் எனக்கு செஞ்சாரு. ஒரு மருமகனா மகனா
என் பொண்ணோட கண்ணுல ஒரு பயம் இருக்குமோ இல்ல இவரை ஏத்துப்பாலா ஏத்துக்க மாட்டாலாம் நான் நினைச்சப்பதான் இந்த ஒரு வாரம் இன்னும் எனக்கு பக்கபலமா இருந்துச்சு. என்னதான் என் பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை எம்டியா பார்த்திருந்தாலும் அவரோட குணத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டாளா, அவளுக்கு இவர் பொருத்தமா இருப்பாருன்னு அவ புரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு 1000 குழப்பத்துல இருந்தேன். ஆனா என் பொண்ணு கண்ணுல நான் பார்த்தது ஒரு பாதுகாப்பான நிழல. என் பொண்ணு இத்தனை வருஷமா சுமந்துகிட்டு இருந்த அந்த தாலிக்கு அந்த தம்பி கொடுத்த மரியாதை என் மனசை கொண்டுச்சு. உங்க புள்ள ஒரு வாரமா எங்க வீட்டுல இருந்தவங்களுக்கு கொடுத்த மரியாதையும் என் பொண்ணு சுமந்துகிட்டு இருந்த தாலியோட வலிய அவளோட கண்ணுல நான் பார்த்தேன். 2 வருஷமா என் பொண்ணு தவிச்ச தவிப்பை விட ஒரு படி அதிகமா தான் துடிச்சாருன்னு அவரு என் பொண்ணு கழுத்துல இருந்த தாலிக்கு கொடுத்த மரியாதையில நான் பார்த்தேன். தாலி கட்டினவளையே மதிக்காத இந்த காலத்துல தாலி கட்டின ஒருத்திய தான் பொண்டாட்டியே ஏத்துக்கணும், தெரியாம பண்ண தப்பா இருந்தாலும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ கூட தான் வாழணும்னு அவரு வாழ்ந்த வலிக்கு நான் மருந்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அதனாலதான் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். பணம் உங்க புள்ள பணத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான அந்த ரூபாலாம் வெறும் காகிதமா தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னு நீங்களா நினைக்கலாம். ஒரு பொண்ணை பெத்தவனுக்கு அவ புகுந்த வீட்டுல மகாராணியா இருக்கணும்னு ஆசை இருக்காது. ஆனா ஒரு மனுஷியா மதிக்கப்படணும்னு எல்லா அப்பனும் நினைக்கிற ஆசைதான். உங்க பையன் என் மகளை அவரோட சமமா நினைக்கிறாரு, உயிரா மதிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு மட்டும் இல்லைங்க, அவளை பெத்த நானும் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க என்ன வசுமதி, என்னை பத்தி இன்னும் நீயும் புரிஞ்சுக்காம தானே இருக்க. மன்னிச்சிருங்க. இந்தாங்க உங்க பணம். இப்ப நான் கடனாளி இல்ல. ஒரு பொண்ணை தன்னோட மனைவியா மட்டும் நினைக்காம அவளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து சரிசமமா ஆபீஸ்ல அவளுக்குள்ள இருக்கிற திறமையும் வெளியில வர வச்சு அவளை எந்த இடத்துலயும் கஷ்டப்படுத்தாம அவரோட உசுருக்கு மேல ஒரு படியா வச்சு பாக்குறாரு. என் மகளை இவ்வளவு அன்பா பாத்துக்கிற உங்க பையனுக்கு நான் ஆயுசுக்கும் அன்பால கடன் பட்டிருக்கேன். இந்த நோட்டு மூலயமா அந்த கடன் தொடர தேவையில்ல. என் பொண்ணு நந்தினிய மனசார உங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். நீங்க உங்க மருமகளை எப்போ வேணாலும் என் வீட்டுல இருந்து கூப்பிட்டுட்டு வரலாம். மருமகன்றதை தாண்டி இந்த வீட்டுக்கு அவளை நீங்க உங்க மகளா தான் கூப்பிட்டுட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் மகளை அவளா வாழ வைக்கிறதுக்கு உங்க பையனால தான் முடியும், ஒரு மகளா பாத்துக்கிறதுக்கு உங்களால தான் முடியும்ன்ற நம்பிக்கையோட என் பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். சம்மதி இப்படி ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சம்மதன் ஒத்த வார்த்தையில சொல்லாம எங்க பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய பெற்றதுக்காக நான் இன்னைக்கு தான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். அவன் தொழிலில் சாதிச்சப்பவோ அவன் படித்து பட்டம் வாங்கினப்பவோ நான் இவ்வளோ சந்தோஷப்படலை. ஒரு பொண்ணை மதிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன்னு ஒரு பெத்தவரா நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்போ எங்கள் பேத்தியே அனுப்பி வைக்கிறேங்கிறீங்க. எப்போ வேணாலும் தாராளமா நீங்க கூப்பிட்டுட்டு போலாங்கிறேன். நான் கூட நினச்சி பார்க்கல இப்படிலாம் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பயத்தோட தான் வந்தேன். ஆனால் மனுஷன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருந்திருக்காரு. டேய் மச்சான் போடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மஞ்ச சட்டை மாமா என் மனசுல ஒசந்துட்டா இருப்பா. நான் கூட மஞ்ச சட்டை போட்டு வந்த உடனே மனுஷன் ஏதோ பேச போறாருன்னு நினைச்சேன். ஆனா பாயிண்டா பேசிட்டாரு. என் ரோஹித்தை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. டேய் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலே ஒரு பொண்ணை மனசார புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பா ஒரு புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அவரோட மனநிறைவு வேற மாதிரி தாண்டா இருக்கும். அதுவும் நான் வளர்த்த வளர்ப்புல குரல்லன்னு சொல்லிட்டாரு பத்தியா. என் பிள்ளைக்கு அவங்க பொண்ணை மதிக்கிறதுக்கு அவ்வளோ தகுதி இருக்குன்னு சொன்னார் பத்தியா. பெருமையா இருக்கடா ரோஹித் உன்னை நினைச்சேன். அதான் போ. ஐயோ சஞ்சய் ப்ரோ, என் ப்ரோ வெக்கப்படுறாரு. ஐயோ ரோஹித், ஐயோ வெக்கத்தை பார்க்க முடியலையே. என் சாமி செவந்து பச்சை மூஞ்சலாம். போங்கண்ணா ப்ரோ, செம்ம ப்ரோ. வா போய் அண்ணிய கையோட கூப்பிட்டு வந்துருவோமா? சே மஞ்ச சொக்கா மாமா வரட்டும், இன்னைக்கு தூக்கி ஒரு டப்பாங்குத்து போட்டுருவோம். ஒரு புள்ள நல்ல புள்ளையா வளர்றதுல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் காரணம். அது மட்டும்தான் அந்த புள்ளைய ஒரு நல்ல மனுஷனா உருவாக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் என் மாப்பிள்ளைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்க, கூட இருக்கிறவங்களும் நல்லவங்க. நீங்களாம் வளர்த்த வளர்ப்புல எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி கூட பிறந்த தம்பியா அவரு அவங்க அண்ணனுக்கு பக்கபலமா இருக்கிறத கேட்டப்போ என் கண்ணு கலங்கிடுச்சு. என்ன தம்பி ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு யோசிக்கிறீங்களா? ஏன் வந்தான் அப்படின்னா நேற்று நைட்டு என் பொண்ணுகிட்ட நீங்க பேசணும் நான் கேட்டுட்டேன். நான் இன்னைக்கு வராம நாளைக்கு வரலாம்னு முடிவு பண்ணியிருந்தா நீங்க இந்த ஊரை விட்டுல கிளம்பிருப்பீங்க. ஊரை விட்டு கிளம்பிருப்பானா? ஆமாங்க, உங்க புள்ள நேற்று நைட்டு என் பொண்ணுகிட்ட பேசுறதை கேட்டேன். சொல்ல போனா 2 நாளுக்கு முன்னாடியே வரணும்னு நான் யோசிச்சேன். உங்க புள்ள வந்து 2 நாள்ல எனக்கு யாருன்னு புரிய வச்சுட்டாரு. என்ன பணம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அதனாலதான். சம்மந்தி பணத்தை பெரிய விஷயமா பேசாதீங்க. சம்மந்தின்னு கூப்பிடலாம் தானே? கூப்பிடலாம், நீங்க கூப்பிடாம யார் கூப்பிட போறா? அப்படி இல்ல சம்மந்தி, இந்த பணம் நடுவில் இருக்க வேணாம்னு நினைச்சேன். அதனாலதான் பணத்தை கொடுத்துட்டு பேசணும்னு நினைச்சேன். பணத்தை ரெடி பண்றதுக்கு தான் 2-3 நாள் ஆயிடுச்சு. சரின்னு நேற்று போய் தம்பிக்கிட்ட பேசலான்னு போனேன். அப்பதான் நந்தினி பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் நந்தினி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, யாரையும் கஷ்டப்படுத்தாம ஃபாரின் கிளம்பி போயிடலான்னு இருக்காரு உங்க புள்ள. இன்னைக்கு மட்டும் வராம நாளைக்கு நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைய யாரும் பார்த்துருக்க கூட முடியாது. ஃபாரின் போனாலும் இருந்தானா?
ஆமா, நான் எந்த முடிவும் சொல்லல. 6 நாளா எதுவும் பேசாம இருந்தன்றதுனால உங்க உள்ள கிளம்பி ஃபாரின் போலாம் தான் இருந்தாப்ல. நேத்து நைட்டு ஒரே அழுக. அட பாவி பயல. ஆமாம்மா, போலாம் தான் இருந்தாரு. எங்க அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு போறாருன்னா அர்ஜென்டா நான் கிளம்பி வந்தேன். இதுதான்